நாங்கள் தேவையில்லை. தங்கள் வீட்டு பெண்களுக்கு அண்ணனாக, தம்பியாக, பிள்ளையாக பாதுகாப்பு கொடுக்க எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் வேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கும்மிடிப்பூண்டி அருகே பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி முள்புதரில் தூக்கி வீசப்பட்ட 3 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உண்மையிலே சொல்கிறேன், இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய யோசிச்சிருந்தேன் இந்த வீடியோ பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நேத்திக்கான எல்லா விஷயங்களும் கண்டினியூவாக பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அது என்ன நடந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு மட்டும் தமிழ்நாட்டில் 5 போக்சோ வழக்குகள் பார்த்திங்க அப்படின்னா வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு இடத்துல 3 வயசு குழந்தை பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு அந்த அதுக்கப்புறம் அந்த குழந்தையை காப்பாற்றி சிகிச்சைக்கு கொண்டு போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். உண்மையிலே சொல்கிறேன், நாமெல்லாம் கலியுகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்துருச்சு. இன்னும் ஒன்றும் பண்ணவே முடியாதுன்ற லெவலுக்கு தான் யோசிக்கணும் மாதிரி தோணுது. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஆட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் 207 பாலியல் குற்றங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டினியூவாக நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன தான் நமக்கு வந்து தீர்வு கொடுக்க போகிறாங்கன்றது சத்தியமாக தெரில. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. நேற்று மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 5 போக்சோ வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்காங்க. எங்கெங்கே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட வயசையும் நான் சொல்கிறேன். கும்மிடிப்பூண்டியில் 3 வயசு குழந்தை, திருவள்ளூரில் 7 வயசு, தாம்பரத்தில் 10 வயசில், சென்னையில் 12 வயசு, பூந்தமல்லியில் 7 வயசு. இத்தனை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களை டார்கெட் பண்ணி இவனுங்களுக்கு என்னன்னு தெரில, முழுக்க காம பிசாசாக மாறிட்டானுங்க. என்ன நினச்சி மைண்டில் வச்சுக்கிருக்கானுங்க தெரில. குழந்தைய பார்த்தா விடுறதில்ல, வயசான பாட்டியை பார்த்தா அவங்களையும் விடுறதில்ல. அப்படி என்ன தான் மைண்டில் வச்சுக்கிட்டு சத்தியமாக திரியிறானுங்க புரியவே இல்லை. குறிப்பாக கேட்டோம் அப்படின்னா போதையில் இருந்தானுங்கன்ற மாதிரி ஒரே எல்லா பக்கட்டும் பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லா சுற்றி அந்த போதையில் தான் வந்து நிற்கிது. அப்போது எல்லாத்துக்கும் காரணமான அந்த போதையை ஒழிச்சு தொலைங்கன்னு சொன்னாலும் ஒழிச்சு தொலைக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் 717 கடையை நாங்கள் ஒழிச்சிட்டோன்ற மாதிரி சொல்கிறானுங்க. அப்போ 717 கடைகளை ஒழிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் போதை காரணமாக இருக்காதுன்னு உங்களால் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் அவன் வேறு எந்த கடையிலையும் போய் வாங்க மாட்டான், போதையை யூஸ் பண்ண மாட்டான், அதுக்கப்புறம் நிகழக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் அரசு காரணமாக இருக்காது. இதைத்தான் நீங்கள் சொல்ல வரீங்களா? என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அந்த 3 வயசு குழந்தை என்னையா பண்ணிச்சு? குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 வயசு குழந்தை வடமாநில தம்பதிகளோட குழந்தை. அதை பண்ணவும் பார்த்திங்க அப்படின்னா வட மாநிலத்துக்காரனாக தான் இருக்கான். உண்மையிலே சொல்கிறேன், அந்த குழந்தையோட ஃபோட்டோவை நான் பார்த்தேன். அதை என்னால் வந்து அது போட முடியாது. அந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ அழகான குழந்தை, அவ்வளோ என்ன சொல்கிறது, அந்த எப்படி அந்த மைண்ட் செட்டில் இவனுங்க வர்றானுங்க. அந்த அவனெல்லாம் மனுஷ ஜென்மனே சொல்ல முடியாது, ஒரு மிருக ஜென்மம், ஒரு நாய். என்ன சொல்லி அவனை இது பண்ணுறது எனக்கு தெரியவே இல்லை. வாயில் வருது ஏதாவது சொல்லிடுவேணும்னு சொல்லி பயமாக வேறு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜென்மனுங்க தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க. 3 வயசு குழந்தையில என்னையா நீங்கள் காமத்தை பார்த்தீங்க? அதுக்கு அந்த குழந்தைக்கு நான் பிஸ்கெட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி முட்புதரில் தூக்கி போட்டானுங்க. புதரில் தூக்கி போட்டு போயிட்டான். அதில் 4 பேருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒருத்தனை தான் பிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முள் புதரில் ஒரு குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிருக்கான். இவெல்லாம் மனுஷ ஜென்மனா? இவனெல்லாம் விட்டே வச்சுருக்கக்கூடாதுங்க. எனக்கு அவ்வளோ கோபமாக வருதுங்க. இதுக்கு நீங்கள் தண்டனைன்னு நீங்கள் என்னத்தை கொடுக்க போகிறீங்க சொல்லுங்கள்? தண்டனைன்னு என்னத்தை கொடுக்க போகிறீங்க? இப்போ அவனை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைங்க, 15 நாள் ரிமாண்டு அது இதுன்னு சொல்லி வைக்கிறீங்க. இதுக்கெல்லாம் அது தீர்வே கிடையாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் இதுதான் தீர்வா? அப்போது இதே மாதிரி தான் கோயம்புத்தூரில் ஒரு 10 வயது சிறுமியை பார்த்திங்க அப்படின்னா கூட்டு கொண்டு போய் முகத்தை செதைச்சு அந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணி வச்சுருந்தானுங்க.
அதில் கேட்டால் அவங்க அம்மா குடிச்சிருந்தாங்க ஆயா அப்படி அவ்வளோ ஒரு செயலை பண்ணவனுக்கு இப்போ வரைக்கும் என்ன தண்டனை கொடுத்துருக்கீங்கன்னு தெரில. அப்போது மக்கள் இவனுங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியாமல், அதாவது நீங்கள் வெளிப்படையாமல் எந்த விஷயத்தையும் பண்ணாமல் இருக்கிறனால தான் இவனுங்களுக்கு இன்னும் திமிரேறி போய் திரியிறானுங்க. இஷ்டத்துக்கு குழந்தைங்க மேலே கை வைக்கிறது, குழந்தைங்க மேலே பாலியல் இது பண்ணுறது, எல்லா விஷயத்துக்கும் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு என்னவா தண்டனை கொடுத்துட போகிறாங்க, நமக்கு அவளாம் ஒன்றும் தண்டனை அவளெல்லாம் கிடைக்க போகிறதில்ல. அப்படி ஒரு திமிருத்தனம் தான் இவனுக்கு பண்ணிக்கக்கூடிய இவ்வளோ வேலைகளுக்கு முக்கியமான காரணமாகவே இருக்குது. நாம் ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தோம், சீமான் அண்ணன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தானுங்க, கேலி நகையாடிக்கிட்டு இருந்தானுங்க. அப்போது அந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே சொன்ன ஒரு மனுஷனை கேலி பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதிகமாக இருந்தாலும் தூக்கிட்டு வந்து இந்த பிள்ளைய அடக்கம் பண்ணுறதுக்குள்ள அவனை கொன்று புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். இப்போ சொல்லுங்கள், அவர் சொன்னது நியாயமா இல்லையா? அதை நீங்கள் தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் கண்ணை திறக்கும் போது ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் என்ன நடக்க போதோன்னு சொல்லி யோசிக்கும் போது மனசு பதறுதுங்க. குழந்தைங்களை வீட்டில் நான் அதான் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் இப்போவும் நான் ஒரு பெற்றவங்களுக்கு அதுதான் ரீசெண்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களை உங்களை தவிர வேறு யாரையும் தொடவே விடாதீங்க. குழந்தைங்கள உங்கள் கண்ணு முன்னாடியே வைங்க. பரவாயில்ல, நீங்கள் வேலைக்கு போகணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக குழந்தைங்கள பெற்றோரோட கவனத்தின் முன்னாடி தான் இருக்கணும். யாராவது பிஸ்கெட் வாங்கி தானே, இது வேணாம், நமக்கு குழந்தை தான் முக்கியம். பரவாயில்ல, இவன் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நாம் முதல்ல அதை சொல்லி பழகுங்க. நம்ம சொந்தக்காரங்க சுற்றி இருக்கிறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தெரியாதவங்க, இப்போ ரீசெண்டாக பழகினவங்ககிட்ட குழந்தைய கொடுக்கவே நினைக்காதீங்க. இந்த 34 நாள், அதாவது 34 நாள் ஆயிருக்கு, இது 34 நாள் ஆயிருக்கு. இந்த தாவேக அரசு வந்து மொத்தம் 207 வழக்கு, அதுவும் இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு. அதில் 106 மட்டும் குழந்தைங்களை இது பண்ணது. தாவேக அரசு அமைந்த கடந்த 34 நாட்களில் சுமார் 207 பாலியல் குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளது. அதில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மட்டும் 106. அதிலும் தாவேகவினர் சம்பந்தப்பட்ட வழக்குகளை எண்ணி முடியவில்லை. எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. இதுக்கு தாவேகால இருந்து அரசாங்கத்திலிருந்து யார் என்ன பதில் சொல்லுவா? எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. இவங்க ஆட்சியில் இல்லாத போது மட்டும் வக்கனே வாய்க்கிலேயே நல்லா பேசுனாங்க. பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய? ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி பேசினவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னு நம்ம போய் தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அறநிலைத்துறை அமைச்சராக ஒருத்தர் இருக்கார்ல, ரமேஷ், அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படின்னா பயங்கரமாக அப்படியே கத்தி அந்த ஆட்சியில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் எங்கள் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி விஜயை பார்த்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாப்புல. அப்போயே விஜய் யோசிச்சார், பயங்கரமாக என்னை விட பயங்கரமாக பேசுகிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ அந்த வாய் எங்கே போச்சுன்னு தெரில. ஏன் உங்களோட ஆட்சியிலும் தான் குழந்தைங்க கற்பழிக்கப்படுறாங்க, பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. இப்போ உங்களோட பதில் என்ன ரமேஷ் சார்? பெண் குழந்தை முதல் வயதான பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை. தங்கள் வீட்டு பெண்களுக்கு அண்ணனாக, தம்பியாக, பிள்ளையாக பாதுகாப்பு கொடுக்க எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் வேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கும்மிடிப்பூண்டி அருகே பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி முள்புதரில் தூக்கி வீசப்பட்ட 3 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் வேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பழக்கம் இது? அமைச்சர் ரமேஷ் எங்கே போனீங்கன்னு தெரில. இப்போ வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. ஆள் எங்கே போனாருன்னு தெரில. எங்கே கோயிலில் போய் உண்டை கட்டி வாங்கிட்டு இருக்காரு, இப்போ வரைக்குமே தெரில. இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமாக பேசுனீங்க, வந்ததுக்கப்புறம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒன்றுமே கிடையாது. அப்போ உங்களுக்கு அவனுங்களுக்கு வேறு என்ன மாற்று, என்ன வித்தியாசம்? நான் இப்போ வந்தால் பெண்களுக்கு பயங்கரமான பாதுகாப்பு கொடுப்பேன், சிங்கப்பெண் அதிரடிப்படை, குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தண்டனைகள் கடுமையானால் மட்டும்தான் தப்புகள் குறையும். அப்போ அந்த விஷயத்தை பண்ணுறதை விட்டுவிட்டு ஏற்கனவே என்ன சட்டம் இருக்கோ அதுபடியே போவோம் அப்படின்னா அப்போ அவனுங்களும் அப்படித்தானே போயிட்டு இருந்தானுங்க. அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்புறம் இந்த விஷயத்துக்கு உதயநிதி அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பாலியல் கொடுமையால் குழந்தை கொலை செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஏன் சொல்றேன் அப்படின்னா எல்லாரும் கண்டனம் தெரிவிக்க தான் செய்வாங்க. ஏன்னா எதிர்க்கட்சியாக இருக்கட்டும், இல்லை சாதாரண மக்களாக இருக்கட்டும், இல்லை கட்சியில இல்லாதவங்களா இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்துக்கு அரசாங்கத்துக்கிட்ட கேள்வி கேட்க தான் செய்வாங்க. கேள்வி கேட்டு தான் செய்யணும்.
கேள்வி கேட்குறவங்க திருநாய்களோட ஒப்பிட்டு பேசுறது, கேள்வி கேட்டிங்கன்னா கேட்காதீங்க, 6 மாதத்துக்கு கேட்காதீங்க அப்படின்றது. அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா 6 மாதம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் கேள்வி கேட்குறவங்கள உங்களை தெருநாயின்னு சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. இங்கே இருந்த அந்த 3 வயசு குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணதில் அந்த குழந்தைய அந்த குழந்தை வந்து அந்த புதரில் கிடக்குது. அங்கே நேரடியாக பார்த்த அந்த பக்கத்தில் இருந்த அவங்கலாம் சொல்கிறாங்க, அந்த குழந்தைய தூக்கும்போது அந்த குழந்தை சுயநினைவே இல்லாமல் இருக்குது, கை காலெலாம் அப்படியே நடுங்குது, அந்த கோலத்தில் வந்து அந்த குழந்தைங்களால் பார்க்கவே முடியல, அவ்வளோ இதாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடம் இப்படி இருக்குது, குழந்தை இந்த புதர்ல இருந்து எடுத்தாங்க நைட்டு 7 மணிக்கு. இந்த இடம் இதோ இப்படி படுக்க வச்சிருந்தாங்க அந்த குழந்தை காலுனா இதோ இப்படி ஆடுதுண்ணா. அந்த குழந்தைக்கு சுயநலவே இல்லைண்ணா. அப்போ அந்த குழந்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கு, எந்த அளவுக்கு இதா இருக்கு. அப்போ நேரில் பார்த்தவங்களே, அதாவது பக்கத்தில் இருந்தவங்களுக்கே அந்த மாதிரி நிலைமை பார்த்ததுக்குன்னா அவங்க பெற்றவங்களோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைய கொண்டுட்டு, அதாவது ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போகிற வழியிலே அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. கேட்டால் அந்த நாய் போதையில் இருந்தானாமா. போதையில் இருந்தால் பெத்த அம்மாவை பண்ணிடுவானா? இல்லை வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிடுவானா? இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற குழந்தை இந்த மாதிரி பண்ணிடுவானா? என்ன யாரை இது பண்ணுறதுக்கு? அப்போ போதை அப்படின்னா போதை முதல்ல ஒழிங்கன்னு தான் நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்போ போதை ஒழிக்காமல் நீங்கள் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரு மண்ணும் பிரயோஜனம் கிடையாது. அவனை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் அவ்வளோ பாதுகாப்போட கொண்டு போயிட்டு இருக்கீங்க. கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நபர் திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். கைதானவரை பலத்த பாதுகாப்புடன் போலீசார் அழைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவனுக்கு என்ன நடக்கணுமோ அதை நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் காட்டினா மட்டும்தான் மற்றவன் பயப்படுவான். இல்லை நம்ம அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளை கொன்றுவானுங்க அப்படின்ற ஒரு பயத்தை வர வரைக்கும் இது சாத்தியமே கிடையாது. இன்னும் எத்தனை குழந்தை சாக போதோ, எத்தனை குழந்தை இந்த மாதிரி கஷ்டத்தில் அனுபவிக்கப்பட போதோன்னு இப்போயும் நினச்சாலே நமக்குலாம் பதறுது. உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்கன்ற மாதிரி தான் சொல்லும். இந்த அரசாங்கம் ஒரு மண்ணு பிடுங்க போகிறது கிடையாது, எவனும் எதையும் பண்ண போகிறது கிடையாது, எவனுக்கு எந்த பயமும் இல்லை. இஷ்டத்துக்கு குழந்தை இப்போ முன்னாடி கிடக்கா, அது அவனுக்கு ஒரு பிண்ட மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவுமே அவனுக்கு வந்து தெரியாது. அது குழந்தை, அதை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. போதையை போட்டோமா முடிஞ்சு போச்சு, எனக்கு இப்போ ஒரு பொண்ணு வேணும், பொண்ணு கிடைக்கலையா குழந்தைய கூட எனக்கு தூக்கிட்டு போய் என்ன வேணால் பண்ணலன்ற ஒரு மைண்ட் செட்டில், அவன் என்ன வேணால் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக அந்த கோவையோடதில் நம்ம பயங்கரமாக பேசிக்கிட்டு தான் இருந்தோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆளு, அது அமரக்கூட இல்லை. அதுக்குள்ளே இன்னொரு விஷயம், நேற்று மட்டுமே மொத்தம் 5 கேஸ் பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் யார் தான் காரணம் சொல்லுங்கள்? இவ்வளோ இது இருக்குது அப்படின்னு இவ்வளோ விஷயம் கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குன்னா பயன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிறது மட்டும்தான் இதுக்கான முக்கியமான காரணம். இது முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா 4 பேரை போட்டால் மட்டும்தான் சரி வரும். சீமானண்ணன் சொல்கிற மாதிரி 4 பேரை போட்டேன்னா அது தன்னால் சரியாகும்னு சொல்லுவார்ல, அது இங்கே நடந்தே தான் ஆகணும். ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, என் பிள்ளைகளை தொட்டால் கொண்டு வாங்குற பயம் வர வரைக்கும் இது சரி வராது. 4 போட்டிங்கன்னா செட்டில். இதை கேட்டுட்டு சட்டம்லாம் அதெல்லாம் அது வந்து ஒத்துழைக்காது, சட்டத்தில் அந்த மாதிரி இடம் இல்லை. சட்டத்தில் தூக்கிட்டு கொண்டு போய் கற்பழிக்கிறதுக்கு மட்டும் இடம் இருக்கா? தூக்கிட்டு கொண்டு போய் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணுறதுக்கு மட்டும் இடம் இருக்கா? அதுக்கு இடம் இல்லாதப்போ அவன் அதானே பண்ணுறான். அப்போ அவனை பண்ணுறவனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போது அப்படி பண்ணுறவனா நீங்கள் சட்டத்தின்படி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா அப்போ குழந்தைய கொள்ளும்போது எங்கே போச்சு சட்டம் உங்களுக்கு? அப்போ குழந்தைய அவன் இப்படி தூக்கிட்டு போகும்போது உங்கள் சட்டம் என்ன வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு? அப்போ இதை மட்டும் நீங்கள் எதுக்கு சட்டத்தோடு இது பண்ணுறீங்கன்னு தான் புரியலை. அண்ணாமலையுமே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக வட மாநிலத்தவர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே அதிகமாக வந்து அவர்களால் நடக்கக்கூடிய நிறைய என்ன சொல்கிறது குற்றங்கள் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ தான் அண்ணாமலை நம்மளோட ரூட்டுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீமான் அண்ணன் நிறைய இடத்துல சொல்லிகிட்டே இருப்பார், இந்த மாதிரி வட மாநிலத்தவங்க வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உள்நுழைவு சீட்டு கொடுங்க, அதாவது இன்னர் லைன் பர்மிட் அது கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா தான் அவன் எங்கேருந்து வர்றான், எங்கே வேலை பார்க்க போகிறான், எத்தனை நாள் இருப்பான், யாரெல்லாம் கூட வர்றாங்க, என்ன பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயிலும் அவன்கிட்ட இருந்து எல்லாம் இது பண்ணி அது ஒரு பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் அவன் உள்ளே வேலை பார்க்க முடியும், உள்ளே வர முடியுன்ற அந்த ஒரு இதை கொண்டு வாங்க. அந்த நாகாலாந்து இன்னும் 2-3 இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் அதாவது இந்த விஷயம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, அமல்படுத்திட்டாங்க. இங்கே நிறைய இடத்துல அதை அமல்படுத்த சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டில் நடக்கும் குற்றங்களில் வட மாநிலத்தவர் தொடர்பு அதிகரித்திருக்கிறது என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு இதனை கண்காணிக்க வேண்டும் என்றிருக்கிறார் அண்ணாமலை. அதை கொடுங்கன்னு சொல்லி சீமானன்னு எவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருந்தார். இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து வட மாநிலத்தை இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி மக்கள் போராடுனா அவங்க அடித்து கைது பண்ணி சிறையில் இதில் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க.
அப்போ சீமானன் சொன்னது நடக்குதா? யோசிச்சு பாருங்க. வட மாநிலத்தை வர்றான், வந்து அவன் மூலயமா அப்போ சீமானன் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. அவனுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீ வந்து என்னை வந்து அலட்சியமாக இது பண்ணிக்கிட்டு இருக்க, நான் என்ன சொல்கிறேன்னா அதை வந்து கேலி கிண்டலாக பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் வட மாநிலத்தை வருவான், வந்து உன்னே ஒரு வாட்டி இது பண்ணுவான், உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவான், அப்போ தான் உங்களுக்கு என்னோட ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். இப்போ தான் தேட போகிறீங்கன்ற மாதிரி தான் தோணுது. 3 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சற்று நேரத்திற்கு முன்பாக காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சிலர் போராடி இருந்தார்கள். இந்த நிலையில் போராடியவர்களை போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். தமிழும் இருக்காது, தமிழ்நாடும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. நீ இருக்க மாட்ட, நீ எனக்கு போடுவ, போடுறீங்க இல்லைன்னா வட இந்தியா உன்னே போடுவான், அப்புறம் என்ன தேடுவேன். நான் என்ன கேட்குறேன், ஒருத்தவங்க வந்து நான் நல்லது பண்ணுவேன்னு சொன்னால் அவனை வந்து கண்டுக்கிறது கூட கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு விஷயம், அதாவது நமக்கு ஒரு தப்பு நடக்கும்போது தான் இல்லை அப்போ அவர் சொன்னார், அப்போ அவரை நம்ம வந்து இது பண்ணியிருக்கணும்னு சொல்லி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிருக்குன்னா, இன்னொரு பக்கம் தாவேக்கான ஒரு கற்பிணின்னு கூட பார்க்காம அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து மாட்டிக்கிட்டு அடி வெளுன்னு வெளுத்து விட்டாங்க. நிறைய, அதாவது என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த தாவேக்காரங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க போல இருக்கு. வாய் கையும் சும்மா இருக்க மாட்டேங்குது, மண்டை என்ன மூலையில் இருக்காங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. சரக்கை போட்டு என்ன வேணா பண்ணலான்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கானுங்க. இப்போ ரீசெண்டாக எத்தனையோ பிரச்சனை நடந்துச்சு, அதில் தாவேக்காரங்க தான் முன்னணியில் இருக்கானுங்க. இங்கே இப்படியானா இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு வந்து மக்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. விஜய்க்கு பிறந்த நாள் வருதான், நிர்மல்குமார் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்று போனதுக்கு அங்கே ஒரு டோக்கனை கொடுத்து எல்லாருக்கும் அரிசி பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சண்டையை போட்டு அடித்து தள்ளி முள்ளு பண்ணி எங்களுக்கு அரிசி பை கொடுக்கல, எங்களுக்கு அரிசி பை கொடுக்கலன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கானுங்க. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியில் வழங்கப்பட்ட அரிசி பையை வாங்க ஆண்களும் பெண்களும் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அமைச்சர் நிர்மல்குமார் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றிவிட்டு சென்றதும் முறையாக திட்டமிடாமல் நிர்வாகிகள் அரிசி பைகளை வழங்கியுள்ளனர். கையில் டோக்கன்களை வைத்துக் கொண்டு முண்டியடித்த கூட்டத்தில் முதியவர்களும் சிக்கி தவித்தனர். என்ன இலவிடாது. அடுத்து இல்லை, இந்த விஷயத்துக்கு கமல்ஹாசனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னா, மக்களையும் குழந்தையும் பாதுகாக்க முடியாத ஒரு அரசாங்கம் நாகரிகமான சமூகமாக இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பெண்கள் குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சமூகத்தை நாகரிக சமூகமாக கருத முடியாது என்று கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். நாகரிகம் எங்க, இவங்க வந்து மனுஷனாவே இவங்க வந்து இருக்கவே மாட்டேங்கிறாங்க. மனுஷனாவே, அதாவது நான் சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்றவனுங்களை சொல்றேன், எல்லாரையும் சொல்லலை. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவன அவன் வந்து மனுஷனாகவே இருக்க மாட்டேங்கிறான். போதையை போட்டான்னா போதையை போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு இதைத்தான் நாங்கள் தலைப்பால் அடிச்சுக்கிட்டோம். விஜய் எந்த மாதிரி இருக்காரோ, விஜய் வந்து அந்த மாதிரி சரக்கு அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறதெல்லாம் ஒரு கெத்து அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கானுங்களே, அது தப்புன்னு முதல்ல சொல்லி பழக்கங்க. விஜய் வந்து முதல்வர் ஆகிட்டார். இப்போ சரக்கு அடித்தாருன்னு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து வண்டியில் வந்து சரக்கு பாட்டில், அதாவது சரக்கு வந்து கிளாஸில் வச்சுருந்தாரு, அதை வச்சுக்கிட்டே ஓட்டு போனார் அப்படின்ற மாதிரி ஒரு வைரல் ஆச்சு. நம்ம அதை பற்றி எதுவும் பேசவே இல்லை. அதுக்கு கீழே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சரக்கு கிடையாது, அது இதுன்னு மாதிரி உங்களுக்கே தோணுது. சிஎம் சரக்கு அடிக்க மாட்டார், சரக்கு அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் அவரோட தனிப்பட்ட விஷயம், பர்சனல், அவர் என்னவோ பண்ணிட்டு போட்டு எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வீடியோ எடுத்து போடும்போதே நமக்கு எந்த அளவுக்கு யோசிக்க தோணுது, இல்லை அவரெல்லாம் அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார்னு. அப்படி இருக்கக்கூடியவரை அதாவது நீங்கள் அது வந்து அவரை பின்தொடர்ந்து வர்றவங்களும் எந்த மாதிரி இருக்கணும், அப்போ அவருடைய படத்தில் எந்த மாதிரி அவர் காட்டியிருக்கணும். 10வது பாட்டில் சரக்கு அடிக்க அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்கின்ற மாதிரிலாம் பாடிக்கிட்டு இருந்தார்ல, அதெல்லாம் எதுக்கு நீங்கள் தான் எம்ஜிஆரை பார்த்து வரேன், அவங்கள பார்த்து வரேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார். எம்ஜிஆர் இப்படியா பாட்டு பாடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் நல்ல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தார், நல்ல விதமான மக்களை வழி நடத்தணும்னு நினச்சார். அந்த மாதிரி படத்துலையும் அதையுமே காட்டிக்கிட்டு இருந்தார். அவர் அப்படி தான் இருந்தார். அதனால் மக்கள் அவரை கொண்டாடினாங்க, இப்போ வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எல்லா படத்துலையும் சிகரெட் இல்லாத படம் கிடையாது, சிகரெட் சாராயம் இல்லாத படம் கிடையாது, எல்லாமே இருக்கும். எல்லா இடத்துலையும் எல்லாமே காட்டுவீங்க. அப்போ மக்கள் இப்படி இருக்கான், அதாவது எங்களை பின்பற்றுறவன் உங்களை ரசிகர் அப்படி இருக்கானா வேறு என்னத்தை சொல்ல முடியும்? ஆனால் ஒன்றுங்க, இப்போ ரீசெண்டாக அந்த பாலியல் குற்றச்சாட்டில் அந்த என்ன சொல்கிறது, அந்த பேரை கூட நான் மறந்துட்டேன் பாருங்கள், அந்த அளவுக்கு நம்மளை மடைமாற்றி விட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த கூட்டு பாலியல் பண்ணது தாவேக்காரங்க சேர்ந்து, அதுக்கப்புறம் தாவேக்காரங்க 8000 பொண்ணு 50 பொண்ணுங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுத்து 8000 வீடியோ வச்சுருந்தது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே கட்டத்தில் ஒரு 2 நாள் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தோம், அதுக்கப்புறம் மறந்துட்டோம். பார்த்தீங்களா,
அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜோக்கரை கொண்டு வந்து விட்டானுங்க. மகேந்திரன் ஒரு ஜோக்கரு, லாரன்ஸ்னு ஒரு ஜோக்கரு. இந்த 2 ஜோக்கரை கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க பேசுறது, அவங்க பைத்தியக்காரத்தனமாக பேசி விட்டதை நாம் பேசிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? அப்போ நாம் அதை பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த விஷயத்தை மறந்துட்டோம். நம்ம அந்த விஷயத்தையே மறந்துட்டோம். அந்த சரவணன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கும் ஆதவர்ஜனாக்கும் அந்த லாட்ரியோடதில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ யார் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா? கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்தீங்களா? அதை பற்றி யாருமே பேசவே இல்லை. நம்மளை அப்படியே மைண்டை மாற்றி விட்டானுங்க. அப்படியே இப்படி ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு இந்த 2 இதை வந்து கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னா மக்கள் இதை பற்றி பேசுவோம். அப்போ இதை பற்றி பேசிக்கிட்டு நம்ம அதை அப்படியே மறந்து விட்டு நம்ம இதை பற்றி பேசி வேற இதை பற்றி கொண்டு போயிடும் அப்படின்னு. இப்போ நம்ம நேற்று வந்து இவனுங்களை பற்றி பேசியிருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு அந்த சம்பவம் நடந்து இவ்வளோ இது புரியலை. எதை வந்து நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இப்போ வரைக்குமே புரியவே இல்லை. அரசாங்கம் இதுக்கு என்ன பதில் சொல்லப்போகுது? விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறாரு? எதுவுமே தெரில. இந்த 18ஆம் தேதி இப்போ வந்து சட்டமன்றம் கூட போதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் அதில் என்ன நீங்கள் டிசிஷன் எடுக்க போகிறீங்கன்றதும் தெரில. அது போக போக தான் தெரியும். இப்போ கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க. பெண் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க, குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க, பெற்றோர்கள் குழந்தைங்களை கண்ணும் கருத்துமாக கவனமாக பார்த்துக்குங்க. இன்னொருத்தவங்களோட பார்வையில் வேணாம் 2 பேர் தான் உழைச்சாதான் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பரவாயில்ல, ஒருத்தவங்க மட்டும் உழைங்க போதும். அதை வச்சு இன்னொருத்தவங்களை, ஏன்னா குழந்தைய பார்த்துக்கணும். 2 பேர் உழைக்கிறேன்னு இன்னொருத்தவங்க விட்டு போய் குழந்தை போச்சுன்னா அப்புறம் நம்ம உழைச்சி யாருக்காக சம்பாதிக்கிறது? யாருக்காக சேர்த்து வச்சு என்ன ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்குங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த அரசாங்கத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.